கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்தப்படுத்துகிற தேவன், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது இல்லையா? வேத வசனம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அவர் உண்மையிலுமே எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்தப்படுத்துகிற தேவன். அவர் இங்கு வந்த நோக்கமே நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தி அவர் கொலை செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நமக்கு வந்த அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை என்னை மன்னியுங்கள் என்று கேட்கும்போது அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் அதை மறந்து விடுகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி அதை எரிந்து விடுகிறார். அதுக்கு பிறகு அதை நினைக்கிறதே கிடையாது. மனுஷனாகிய நாம் என்ன செய்கிறோம்? நாம் நினைக்கிறோம், அதை என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், என்னை இப்படியாக பேசிவிட்டார்கள், இப்படியாக என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள், அவர்கள்ட்ட இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அவர்களை பார்த்தாலே பிடிக்கல, இப்படியெல்லாம் நாம்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி அல்ல. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார், மறக்கிறவராக இருக்கிறார். நாம் மன்னிப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் நம்மை இப்படி பேசிவிட்டார்கள், இப்படியாக நடந்து கொண்டார்கள் என்று நாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆனால் தேவன் ஒன்று மட்டும் விரும்புகிறார், என்னென்ன இனி பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் செய்த எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார், ஆனால் இனி பாவம் செய்யாதீர்கள். ஒரு ஸ்திரீயை எல்லாரும் கல் எறிந்து கொள்வதற்காக அவளை விரட்டி கொண்டு வருவார்கள். இவள் விபச்சாரத்திலே கை களவுமாய் பிடிப்பட்டால் இவளை கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு தரையிலே எழுதி கொண்டே இருப்பார், அவர் பேசாமல். அப்போ அவங்க மறுபடியும் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லேறி கடவன். பிறந்ததுலேருந்து நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம் இல்லையா? பாவமே செய்யாத ஒருத்தனும் இருக்க முடியாது. அதனால்தான் எல்லாரும் குற்றப்பட்டவர்களாய், தன்னுடைய மனதிலே குற்றப்பட்டவர்களாய், யாரும் எந்த பாவம் செய்யாமல் இல்லை. அதனால் எல்லாரும் என்ன செய்யாமல் கல்லெறியலை, எல்லாரும் அந்த கல்லை கீழே போட்டு விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த பொண்ணை பார்த்து, உன்னை யார் கல் எறியலையான்னு கேட்குறேன். அவள் இல்லை என்று சொல்லும் போது, நானும் உன்னை ஆக்கணுக்குள் தீர்க்கது இல்லை, இனி ஆனால் பாவம் செய்யாது என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு 38 வருஷமாய் வியாதியாய் படுக்கையில் இருந்தவனை அவன் குளத்தை கலக்கிறதுக்கு முன்னாடி போக முடியலை, அவனை கொண்டு போக ஆட்கள் இல்லை என்று அவன் வருத்தப்படும் போது அவனை எழுப்பி விடுகிறார். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் பாவங்களை ஆண்டவரும் இங்கே மன்னிக்கிறார். ஒரு நாள் அவரை அந்த வியாதிஸ்வரனை தேவாலயத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக கேடு உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிறார். எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவர், ஆனால் இனி பாவம் செய்யாதீர்கள். தேடிக்கிட்ட வாங்க, வந்து எந்த பாவமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி, ஆனால் என்ன செய்யணும், இனி பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தாலே இப்படி கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே மறுபடியும் பிறழ்வது போலவும் கக்கினதை மறுபடியும் நக்குவது நாய் போலவும் இருக்கக்கூடாது. நாம் மனம் திரும்பி விட்டால் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து பரிசுத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைந்தால்தான் நம் பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நாமளும் ஆண்டவரை போல மன்னிக்கவும் மறக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும்.
ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? அன்பு கூறுகிறவர்களாக இருக்கு. நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கண்களை மூடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யாதவர்கள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் மிகவும் பாவியானவர்கள். இந்த பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிருங்கள். எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். மன்னித்து ஆண்டவரே எங்களை விடுவியுங்கள். எங்களை விடுவியுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீர் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்போ உங்களைப் போலவே நாங்களும் பிறரை மன்னிக்கும் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் அவர்களை குற்றப்படுத்தாமல் ஆண்டவரை அதை மறக்கிறவர்களாகவும் ஆண்டவரை கத்தாவை அன்பு குறிக்கிறவர்களாகவும் எங்களையும் நீர் மாற்றுங்க ஆண்டவரை. உண்மை போல எங்களை மாற்றுங்க. இயேசு மொழிச்சப கேளும் பிதாவே. ஆமீன். தேங்க்யூ.